வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான 15 வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உன்னுடைய வீடா, இது உன்னுடைய வீடா, இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம். ஸோ இது உன்னுடைய வீடா அப்படிங்கிற இந்த கேள்வி வாக்கியத்தை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம். இஸ் திஸ் யுவர் ஹவுஸ், இஸ் திஸ் யுவர் ஹவுஸ், இது உன்னுடைய வீடா அப்படின்னா இஸ் திஸ் யுவர் ஹவுஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு கொஸ்டினை கேட்குறோம், கேள்வியை கேட்குறோம், இது உன்னுடைய வீடா அப்படின்னு கேட்குறோம். ஸோ எப்படி கேட்கலாம், இது உன்னுடைய வீடா அப்படின்னா இஸ் திஸ் யுவர் ஹவுஸ், இஸ் திஸ் யுவர் ஹவுஸ். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். என் நேரத்தை வீணாக்காதே, என் நேரத்தை வீணாக்காதே, என் டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ என் நேரத்தை வீணாக்காது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ என் நேரத்தை வீணாக்காது. இதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம், டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகே, டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஸோ வேஸ்ட் அப்படின்னா வீணாக்குதல். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னா என் நேரத்தை வீணாக்காதே. ஓகே, ஸோ என் நேரத்தை வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, சொல்லுங்கள், என் நேரத்தை வீணாக்காதேன்னா டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னால் செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது. இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம், என்னால் செய்ய முடியாது, எனக்கு செய்ய விருப்பம் இல்லை, ஸோ அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, ஸோ என்னால் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட். ஸோ ஐ கேன் டூ இட்னா என்னால் செய்ய முடியாது. ஸோ கேன்ட் அப்படின்னா CANTனா கேன்ட், கேனாட் அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ஐ கான்ட் டூ இட்னா என்னால் செய்ய முடியாது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ என்னால் செய்ய முடியாது அப்படின்னா ஐ கேன் டூ இட். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா. எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஸோ எனக்கு உறுதியாக தெரியவில்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு உறுதியாக தெரியாது, அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் ஷுர், ஐ எம் நாட் ஷுர். ஸோ எனக்கு உறுதியாக தெரியலை அப்படின்னா ஐ எம் நாட் ஷுர். ஓகே, ஸோ எனக்கு உறுதியாக தெரியவில்லை, ஐ எம் நாட் ஷுர். ஸோ எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் ஷுர், எனக்கு உறுதியாக தெரியவில்லை, ஐ எம் நாட் ஷுர், ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். என்னை தொந்தரவு பண்ணாதே, என்னை தொந்தரவு பண்ணாதே. எப்படி சொல்லலாம், என்னை தொந்தரவு பண்ணாதே, என்னை தொந்தரவு பண்ணாதே, டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் டிஸ்டர்ப். ஸோ டிஸ்டர்ப்னா தொந்தரவு, ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீனா என்னை தொந்தரவு பண்ணாதே, என்னை தொந்தரவு செய்யாதே. ஓகே, ஸோ என்னை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே, ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் மீனா என்ன தொந்தரவு பண்ணாத, வெரி சிம்பிள். ஸோ என்னை தொந்தரவு பண்ணாதான்னு எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். முதலில் என்னை பேச விடு, முதலில் என்னை பேச விடு. ஸோ முதலில் என்னை பேச விடு எப்படி சொல்லலாம், ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு, ஸோ ஃபஸ்ட்டு என்னை பேச விடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது கேட்குறோம்ல, முதல்ல என்ன பேச விடு அப்படின்னு எப்படி சொல்லலாம், லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட், லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட். முதல்ல என்ன பேச விடு அப்புறம் நீ பேசுன்னு சொல்கிறோம்ல. ஸோ லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட். ஸோ லெட் மீ என்னை பேச விடு, லெட் மீ விடு. ஸோ முதலில் என்னை பேச விடு அப்படின்னா லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட்னா முதலில் என்னை பேச விடு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா. உனக்கு என்ன பிரச்சனை. ஸோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம்ல, உனக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், வாட்ஸ் ராங் வித் யூ, வாட்ஸ் ராங் வித் யூ, வாட்ஸ் ராங் வித் யூ. ஸோ ராங்னா தவறான, அதாவது நார்மலாக இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம கேட்குறோம். ஸோ உனக்கு என்ன பிரச்சனை, நீ நார்மலாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம்ல. ஸோ வாட்ஸ் ராங் வித் யூ, உனக்கு என்ன பிரச்சனை.
எப்படி கேட்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எப்படி கேட்கலாம், வாட்ஸ் ராங் வித் யூ, வாட்ஸ் ராங் வித் யூ. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். கவனமாக விளையாடு, கவனமாக விளையாடு. ஸோ கவனமாக விளையாடு. ஸோ நம்ம வீட்டில் பசங்க, சின்ன பசங்க விளையாடும்போது நம்ம சொல்கிறோம்ல, கீழே விழாமல் கவனமாக விளையாடு, கவனமாக விளையாடணும் அப்படின்னு. ஸோ எப்படி சொல்லலாம், ப்ளே கேர்ஃபுல்லி, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ப்ளே கேர்ஃபுல்லி. ஸோ கேர்ஃபுல்லினா கவனம், ஸோ விளையாடு அப்படின்னா ப்ளே. ஸோ கவனமாக விளையாடு அப்படின்னா ப்ளே கேர்ஃபுல்லி, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ கவனமாக விளையாடு அப்படின்னா ப்ளே கேர்ஃபுல்லி. ஓகே, வெரி சிம்பிள். ஸோ ப்ளே கேர்ஃபுல்லினா கவனமாக விளையாடு. ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா. எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு, எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு. எப்படி சொல்லலாம், எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு, நான் உனக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு, நான் வரேன். எப்படி சொல்லலாம், எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு. கால் மீ எனி டைம், கால் மீ எனி டைம், அவ்வளோதான், கால் மீ எனி டைம். ஸோ எனி டைம்னா எப்போ வேணாலும், எந்த நேரத்திலும். ஸோ கால் மீ எனி டைம்னா எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு. ஓகே, ஸோ இப்படி சொல்லலாம், எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு அப்படின்னா கால் மீ எனி டைம். ஓகே, ஸோ கால் மீ எனி டைம்னா எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு. ஓகே, ஸோ அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் தப்பிக்க முடியாது, உன்னால் தப்பிக்க முடியாது. உன்னால் தப்பிக்க முடியாது, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ நான் விளையாடும் போதும் சொல்கிறோம், சில ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கும்போது, நீ தப்பு பண்ணது தெரிஞ்சு போச்சு, நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கும்போது எப்படி சொல்லலாம், யூ கேன்ட் எஸ்கேப், யூ கேன்ட் எஸ்கேப். ஸோ எஸ்கேப்னா தப்பித்தல். ஸோ யூ கேன்ட் எஸ்கேப்னா உன்னால் தப்பிக்க முடியாது. ஸோ யூ கேன்ட் எஸ்கேப்னா உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னா யூ கேன்ட் எஸ்கேப். ஓகே, எப்படி சொல்லலாம், உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னா யூ கேன்ட் எஸ்கேப். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். சிரிக்கிறதை நிறுத்து, சிரிக்கிறதை நிறுத்து. சிரிக்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒரு ஆர்குமெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது, நம்ம சீரியஸாக பேசும்போது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சிரிக்கும் போது நம்ம சொல்கிறோம், ஸோ சிரிக்கிறத நிறுத்து அப்படின்னா வெரி சிம்பிள், ஸ்டாப் லாஃபிங், ஸ்டாப் லாஃபிங், அவ்வளோதான். ஸோ லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது. ஸோ ஸ்டாப் லாஃபிங் அப்படின்னா சிரிக்கிறதை நிறுத்து, வெரி சிம்பிள். ஸோ ஸ்டாப் லாஃபிங்னா சிரிக்கிறதை நிறுத்து. ஓகே, எப்படி சொல்லலாம், சிரிக்கிறதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் லாஃபிங். ஓகே, அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ஸோ சிரிக்கிறதை நிறுத்தினா ஸ்டாப் லாஃபிங். ஓகே, அடுத்த வாக்கியம். யாரும் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. என்கிட்ட யாரும் சொல்லலையே, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ யாருமே சொல்லலை அதை பற்றி. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி, அதை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. யாரும் சொல்லவில்லை, எப்படி சொல்லலாம், நோ ஒன் செட், நோ ஒன் செட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். யாரும் சொல்லலைன்னா நோ ஒன் செட், யாருமே, நோ ஒன். ஸோ யாருமே அப்படின்னா நோ ஒன், யாரும் சொல்லவில்லை. ஸோ நோ ஒன் செட். எப்படி சொல்லலாம், யாரும் சொல்லவில்லை அப்படின்னா நோ ஒன் செட். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ எப்படி சொல்லலாம், நோ ஒன் செட், யாரும் சொல்லவில்லை. அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். என்னை அப்படி கூப்பிடாதே, என்னை அப்படி கூப்பிடாதே. எப்படி சொல்லலாம், என்னை அப்படி கூப்பிடாதே, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ என்னை அப்படி கூப்பிடாதே. எப்படி சொல்லலாம், என்னை அப்படி கூப்பிடாதே அப்படின்னா டோன்ட் கால் மீ தட், டோன்ட் கால் மீ தட், என்னை அப்படி கூப்பிடாதே. ஸோ டோன்ட் கால் மீ, என்னை அப்படி கூப்பிடாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம், டோன்ட் கால் மீ தட். ஓகே, ஸோ என்னை அப்படி கூப்பிடாதேனா டோன்ட் கால் மீ தட். ஓகே, ஸோ டோன்ட் கால் மீனா என்னை அப்படி கூப்பிடாதே. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய கடிகாரம் எங்கே, என்னுடைய கடிகாரம் எங்கே. ஸோ வாட்ச் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம கேட்குறோம்ல, என்னுடைய வாட்ச் எங்கே வச்சேன்னு கேட்குறோம்ல. எப்படி கேட்கலாம், என்னுடைய கடிகாரம் எங்கே. வேர் இஸ் மை வாட்ச், வேர் இஸ் மை வாட்ச், என்னுடைய கடிகாரம் எங்கே, வேர் இஸ் மை வாட்ச். ஸோ வாட்ச்னா கடிகாரம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வேர்னா எங்கே. ஸோ வேர் இஸ் மை வாட்ச் அப்படின்னா என்னுடைய கடிகாரம் எங்கே, ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ஸோ என்னுடைய கடிகாரம் எங்கேனா வேர் இஸ் மை வாட்ச் அப்படின்னு கேட்கணும். ஸோ வேர் இஸ் மை வாட்ச் அப்படின்னா என்னுடைய கடிகாரம் எங்கே. ஓகே, அடுத்த வாக்கியம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, ஸோ இன்றைக்கி பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. வெரி சிம்பிள், see you tomorrow,
see you tomorrow. இது ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். ஸோ see you tomorrow நாளைக்கு பார்க்கலாம். see you tomorrow. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா see you tomorrow, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? see you tomorrow. ஓகே, ஸோ வெரி 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 சிம்பிள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா see you tomorrow. ஓகே ஓகே, வழக்கம் போல் இந்த வீடியோவில் உங்களுக்கான டெஸ்ட் காத்திருக்கு. இப்போ பாருங்கள், கதவை தட்டாதே, கதவை தட்டாதே. ஸோ கதவை தட்டாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ஸோ கதவை தட்டாத அப்படின்னு நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள், யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுக்குண்டான ஆங்கில வார்த்தையை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.